வணக்கம் மை டியர் மக்களே. இட்லி தோசைக்கு என்ன சட்னி அரைக்கிறது, என்ன சாம்பார் வைக்கிறது, எவன்டா இந்த இட்லியை கண்டுபிடிச்சான், டிஃபனை கண்டுபிடிச்சான் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கவலையே விடுங்க. நம்மக்கிட்ட தான் டக்குன்னு 2 செகண்டில் செய்கிற மேஜிக் இட்லி பொடி இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது ஃப்ரெஷ்ஷாக எப்பப்போ தேவையோ அப்பப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யலாம். தேவையான அளவு பொட்டுக்கடலை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5-6 பல் பூண்டு போடுங்க. தோலை உரிக்காமல் போடுங்க, டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். அது கூடவே சேர்த்து தேவையான கல் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இவங்கள ஒரு 2-3 ட்ரிக் அதாவது கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்த பொடியில், பொட்டுக்கடலை பொடியில் நம்ம நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, குழம்புத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக வேணுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க, காரமாக வேணும்னா கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. இப்போ இவரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு வேணும்னா சால்ட்டு போட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இவரை விட பெஸ்ட் காம்பினேஷன் எதுவுமே இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. டேஸ்ட் உண்மையிலே அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இதே விரும்பி சாப்பிடுவீங்க. தேங்க்யூ ஸோ மச்.